Hi guys, இந்த வீடியோவில் article tagனா என்னன்றதை பார்க்கலாம். நான் article tag வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். article அதுக்குள்ளார img tag கொடுத்துக்கிறேன். ஓகேவா, img tag கொடுத்துட்டு இதுக்குள்ளார srcன்னு சொல்லிட்டு ஒரு attribute இருக்குது. ஓகேவா, அதை கொடுத்துட்டு என்னோட ஃபோல்டரில் mouse.png ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா, மவுஸ் அந்த இமேஜை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து mouse.png கொடுத்துக்கிறேன். ஓகே, கீழே h1 tag ஓப்பன் பண்ணிக்கிறேன். h1 tag ஓப்பன் பண்ணிவிட்டு கொஷின் கொடுக்குறேன். ஓகேவா, வாட் இஸ் தி மவுஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் சொல்லிட்டு கொஷின் இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து p tagல கொடுக்குறேன். ஓகேவா, நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து இந்த img tag, h1 tag, p tag எல்லாமே சேம் அவுட்புட் தான். ஓகேவா, என்னோட லைஃப் செல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அவுட்புட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, நம்ம ஆர்டிகல் டேக் யூஸ் பண்ணாலும் இதே அவுட்புட் தான் வரும், ஆர்டிகல் டேக் யூஸ் பண்ணலனாலும் இதே அவுட்புட் தான் வரும். ஓகேவா, அதில் கன்ஃபியூஷன் வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்டிகல் டேக் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, கூகுளில் போயிட்டு அல்லது இந்த இமேஜ் ஆர் இந்த கொஷின் சர்ச் பண்ணாலும் நம்மளோட அடுத்த வெப்சைட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் கீழே. ஓகேவா, எல்லாரோட வெப்சைட்டு ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேவா, அதனால தான் நம்ம ஆர்டிகல் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து கூகுள் SEOன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா, இது HTML லாங்குவேஜ். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. தேங்க்யூ கைஸ்.